மண்டபத்தில் ஸ்பேரோவும் மாமாவோட ஃபோட்டோ தான் இருக்கு. ஆனால் ஸ்பேரோவை காணும், யாரையுமே காணும். பொண்ணு மாப்பிள்ளை வேற காணும்டா. வந்து ஸ்பேரோ கல்யாணத்துக்கு வந்துருக்காரு. ஆமாம், கல்யாணத்துக்கு வந்தப்போ கல்யாணத்தில் இருக்கணும்ல. ஆமாம், பாபி சங்கட்டன்டா பாபி. ஆமாம், ஸ்பேரோ நல்லா பார்த்துக்கோ. உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், நீ தான் கல்யாணத்தில் இல்லை. ஸ்பேரோ வந்து நம்மளை மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே ஆனால் வருத்தமாக இருக்குது நமக்கு. ஹலோ கிச்சா ஃபேமிலி, குட் மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு இன்டர்சன் பேக்கர் கிச்சா பேசுகிறேன். ஸோ நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் பயங்கரமாக முடிந்து விட்டது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துக்காக போக வேண்டியது, ஆனால் போகலைங்க. நான் காலையில் வந்துட்டு நைட் நாங்கள் தூங்குறதுக்கே 3-4 மணி ஆயிடுச்சா. ஸோ அதனால் தூங்க முடியல. ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணி நேரம் மேடையில் நின்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக நானும் சரி பாபியும் சரி லேட் பண்ணிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து இப்போ நம்ம எல்லோரும் கிளம்பிட்டோம். பாய்ஸ் எல்லோரும் வந்து மேலே குடிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் இன்றைக்கி குடிக்கிறது லேட் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூமில் தண்ணி வரல, கிளைமேட் வேறு ஜில்லுன்னு இருக்கா சென்னையில். அதனால் வந்து சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சு. வணக்கம் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து வரீங்க? நான் எங்கேருந்து வரேன்னு கேளுங்க. மேலே ரூம்ல இருந்து வரேன். இல்லை, நானும் உங்களை பார்க்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க? பீச்சு தான். மறந்துட்டியா? எப்படி வேர்த்து ஊத்துன்னு. ஐயோ பாபி வந்துட்டு ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன் அவர் வந்து ஹாட்டாக இருக்காரு பாபி. நீங்கள் நம்ம 2 பேரும் எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ மஞ்சள் கலர்ல மாங்கல்யம் தந்து நம்ம சேனலுக்கு வந்து மாஸ்டர் விஜய் வர போறாரு. மாஸ்டர் விஜய் பார்த்துருக்கீங்களா? இருங்க 3, 2, 1 கோ. பிஜிஎம் போட்டு அட்டி பார்த்தீங்களா? கிருட்டுன்னு பறந்து வந்தானா இல்லையா? பார்த்தீங்களா? மாஸ்டர் அந்த சட்டை எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மாஸ்டர் படத்துல ஜேடி அவர் போட்டிருக்க சட்டை தான். என்ன போட்டோ அவர் போட்டுட்டாரு, கடன் வாங்கிட்டாங்க. அதே கெட்டப் இருக்க பார்த்தீங்களா மச்சான்? பேர்லாம் போட்டு ரன்னிங்ல வா, பொறுமையா வா, ரன்னிங்ல வா. டேய், இளையத்துல பத்தி விஜய் மாதிரி வட சிட்டித ரோபோட் மாதிரி நடந்துருடா. ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரெசார்ட்டில் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம பைக் வாங்கிட்டு ஓசி வண்டி வாங்கிட்டு நானும் பாபி வந்துருக்கோம். பாபி 390 எப்படி இருக்கு? இப்போ சர்ப்ரைஸ் சொல்லிட்டா, பாபி 390 வாங்க போகிறான். PS4 எடுக்க போகிறான் பாபி. இதுக்கப்புறம் இனிமேல் பாபியோட சம்பவத்தை மட்டும் பாருங்கள். ஓகே பாபி போலாமா? மண்டபத்தில் யாருமே காணும், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க போல். நம்ம லேட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு போயிட்டாங்களாமா. 2 பேர் ரைடு போயிட்டு இருந்தீங்க. ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனாங்க? இந்த கல்யாணத்தையே நான் முழுசா பார்க்க வந்தேன். அழகா இருக்கு. அழகு மச்சான். என்ன இங்க யாரையுமே காணோம்? நம்ம வந்ததே லேட்டா. டி பொண்ணு மாப்பிள்ளை வேற காணும்டா. ஆமா, ஆடியன்ஸே காணும், பொண்ணு மாப்பிள்ளை. ஐயோ என்னடா, நான் சற்று தாமதம் ஆகிவிட்டேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டீங்க. நீ வேற அங்க பாரு, ஓம குண்டம் எல்லா குண்டம் முடிஞ்சிச்சு. ஐயோ கைஸ், கல்யாணம் முடிஞ்சிச்சு. வந்தது இதுக்கு தான் மச்சான் காலகாலம் சீக்கிரம் எந்திரிக்கணுன்றது. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்னால கொஞ்சம் ஆயிடுச்சு. அடுத்த கல்யாணத்தையாவது நம்ம முழுசாக பார்ப்போம். ஓகே, இந்த கல்யாணத்தை பார்க்கல, அடுத்ததே பார்ப்போம். அந்த கல்யாணத்தில் பார்க்கணும். அடுத்தது உன் கல்யாணம் தான். என் கல்யாணத்தில் எல்லாரும் சந்திப்போம். கடைசிக்கு நாங்கள் சிங்கிள் தான். அதனால தான் நாங்கள் பிள்ளையார் வந்து பிள்ளையார் கல்யாணிட்டு வருது. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு இந்து மேரேஜ்ல கறி கேக்குது. சரி சொல்றா, எங்க வீட்டுக்கு வந்து பாபி பசிக்குது பாபி, ஏதாவது வாங்கி கொடு பாபி. சாப்பிடலாம்டா. நம்ம வந்து ஸ்பேரோ கல்யாணத்துக்கு வந்துருக்கோம். ஆமாம், கல்யாணத்துக்கு வந்தப்போ நான் கல்யாணத்தில் இருக்கணும்ல. ஆமாம் பாபி சங்கட்டன்டா பாபி. ஆமாம், ஸ்பேரோ நல்லா பார்த்துக்கோ. உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், நீ தான் கல்யாணத்தில் இல்லை. நாங்கள் லேட்டாக ஒன்றும் சொல்லக்கூடாது. காலி ஆயிடுச்சு. போலாம் வா.
பாரு அழுப்பு தாங்க முடியும் பாரு. கப்பல் வாங்க டேய். வாழை விட கையை பிடிச்சி கூடி போற மச்சான். இதுக்கோசரமாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் பாபி. ஆமாம் மச்சான், நீ பண்ணிரு மச்சான். பாபி நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க. நல்ல நீ பார்க்குற பொண்ணு எல்லாமே நல்ல பொண்ணு தான். அப்படியே பாபி. இப்போ அடுத்த முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிடலாம். சரி எனக்கு பண்ணிடு. நான் பண்ணிடுறேன். பக்கத்தில் ஸ்பேரோவும் மாமாவோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஆனால் ஸ்பேரோவை காணும். 2 பேரும் ஓடி போயிட்டாங்களா? அவங்களுக்கு கல்யாணம், அதனால தான் ஓடி போயிட்டாங்க. பாபி என்ன 390 வாங்கிட்டியா? எப்போ வாங்கினா சொல்லவே இல்லை. இப்போ தான் எடுத்தேன். ரவுண்டு கொடு பாபி. எடுத்துக்கலாம். சாவி தான் எடுத்துல. சாவி தான் உங்கள்கிட்ட டே ஏட்டா ஓடர் ஆமே பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி திரும்ப போனோம். போயிட்டு வந்து பார்த்தா ஆளை காணும், யாருமே இல்லை. ஸ்பேரோ வந்து நம்மளை மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பசிக்குது, சாப்பாடு வேற போடல. ஸ்பேரோ வந்து சாப்பாடு போடலாம் மச்சான். எனக்கு வந்து இப்படியே ஆனால் வருத்தமாக இருக்கும். நம்ம கையிலேயே வாயிலையே நம்ம சாப்பிடுவோம்டா. ஃபோட்டோ எடுத்து நான் ஸ்னாப் பண்ணிக்குவேன். ஸ்பேரோ ஸ்னாப் பண்ணப்ப சிரிச்சுட்டு ஸ்பேரோ நேற்று இப்படி தான் கறி கஞ்சி போடுறேன்னு சொல்லி ஏமாற்றி சாம்பார் போட்டோம். இன்னைக்கு அதுக்கோசரமே நம்ம வந்துட்டு அனுப்புகிறோம். வழக்கம் போல் நம்ம லஞ்ச் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு. பாபி ஹவர்ஸ் பிரியாணி நல்லா இருக்கு. நீங்க என்ன வேட்டி தூக்கிட்டு இருக்கீங்க? கூட வந்தா வந்து நீங்க ப்ராப்பரா சாப்பிடுறது இல்ல. நல்லா சாப்பிடணும் யாரு கூட வந்தாலும். ஓகே, தெரியாம லவ்வர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாபி அந்தாண்ட போலாம். டேக் லெஃப்ட். ஏய் இளநீ கடை இங்கே தான் இருக்கா? பச்சை புடவைக்கு ஆமா பச்சை கலர் இளநீ. பச்சை கலர்ல ஸ்ட்ரா வேற வாங்கி குடிக்கிறான்டா. சிங்கிள் சாபம். ஏய் எனக்கு ஒன்று கொடுங்கடா. அவ்வளோதான், இல்லை முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு உறிஞ்சிட்டேன். இன்னும் காற்று வருது. கடைசியில் எனக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்க. எடுத்துகிட்டே இருக்கு. ஜோடி பத்து ஏன்னா எல்லையிலே ஜோடி வைக்கிற ஜோடியா இருந்தா எவ்வளோ மன வருத்தமா இருக்கு மச்சான். நீ ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அழுத்தத்துக்கு போயிட்டேன் நான். தேங்காய் வெயிட்டு கூட நீ இல்லை. நீ தேங்காய்க்கு வந்துட்ட. அக்கா உன் மைண்ட் ஆயிடுச்சா தானே? தேங்காய் வெயிட்டு கூட இல்லை. கோடா இருந்தா கூட எடுத்து மூஞ்சில போட்டுற மாதிரி. நான் பிஸ்னஸ் இறங்கிட்டேன். இப்போ அடுத்த ஒரு பிரான்ச் நம்ம வந்து சேலத்துல ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று அப்படின்னு பிரான்ச். எல்னி பிஸ்னஸ் மச்சான். சீக்கிரம் மச்சான். எல்னி வித்து சூப்பர் பைக் வாங்க. எப்படிடா வாங்க? உனக்கு என்ன காசு வாங்கிட்டீங்களா? காசுக்கு பதில் என்னை வச்சுட்டு போங்க. அதுதான் இல்லை, நீ அவ்வளோ தேர மாட்டேன். நீயே மொட்டை பையன். உன்னை வச்சுட்டு யாரும் அந்த காசு புரியா மச்சான். இந்த தேங்காய் பற்றி ஏதோ சொல்லு. இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இளநீ வாங்கினீங்கன்னா 10% இருக்கும். உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும். தேங்கிட்டு வாங்கினா மஞ்சள் கலரில் இருக்கும். இது குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்போ எதுக்கு உள்ள வெப்சி குடிச்ச? அது வேற டிபார்ட்மெண்ட். அபி இளநீ வேணுமா? குடிச்சேன். இந்த பொன்னாட்டி பிள்ளைங்களுக்குலாம் வாங்கிட்டு போ. அவனும் மொட்டை பையன் தான். நீயும் மொட்டையா? ஆமா, இங்கே வேறு மொட்டை. இத்தனை நாள் நீங்கள் 2 பேரும் சிங்கிளாக இருக்கீங்க. இதுக்கும் மேலே சிங்கிளாக இருக்க போறீங்க. இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன். நடக்காது. இவனே எந்திரிச்சு நிற்க மாட்டேங்கிறான். சொல்லு, எப்படி இவனுக்கு கல்யாணம் ஆக சொல்லு. பண்ணிடுவாயா? நான் பண்ண மாட்டேன். பண்றேன் சொல்லி பண்ண வச்சிருக்காங்க. அப்புறம் நான் மட்டும் வருத்தப்படுறதா? நீங்களும் வருத்தப்படுங்க, அப்புறம் சந்தோஷப்படுவீங்க. என்ன சொல்றேன்? சீக்கிரம் வருத்தப்படுங்க, இல்லை சந்தோஷப்படுவீங்க. அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு சாபாஸ் பண்ணட்டும். அடுத்த சாபாஸ். நீ கல்யாணம் பண்ண மச்சான். உனக்கு 1 இல்லை 2 இளநீ தரேன். கல்யாணத்துக்கு 2 இளநியா? கடையில இருந்து 2 இளநீ உனக்கு ஸ்பான்சர். அக்கா கடை இது. என்கா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாண வாழ்க்கையில சூப்பரா இருக்குதா? இல்லை, எனக்கு இப்போதான் கல்யாணம் வந்துச்சு. கல்யாணம் 2 வாரம் வந்துச்சு. நான் வாழ்க்கையில் ஏறி கல்யாணம் கட்சியே இல்லைக்கா. கையில் பாருங்க, ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்லை ஜோசி எப்படி பார்க்கறது? உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கு? ரோட்டில் தேய்ச்சின்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். உனக்கு பையன் பிறந்தா என் பேர் தான் இருக்கும். பொண்ணு பிறந்தாலே அது ஒன்று மாதிரி ஒல்லியாகி போயிடுச்சுன்னா நான் அதுக்குள்ள குண்டாயிடுறேன். பொண்ணு பிறந்தா எப்படி கிச்சா நிற்குமா? முரளி நிற்குது, மர்லி நிற்கவா? கிச்சா சீனி மர்லின்னு வச்சிரு. மர்லின். சரி மச்சான், வச்சுட்டு இல்லை வச்சிடலாம் மச்சான். அப்போ எங்கள் எல்லாத்துக்கும் ஆமாடா, எல்லோருக்கும் வீட 7 குழந்தை வைக்கணும். சரி, எல்லாம் சொத்துல பாதி எழுதி வச்சிருக்கீங்கண்ணா. செதுப்பு பையன் பையனுக்கு எழுதி வச்சிரு. உன்னோட அந்த ஐடி கம்பெனியில் இது வேலை இருக்குல்ல, அந்த வேலை அப்படியே என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துரு.
அப்புறம் பேர் வைக்கிறல பேபின்னு இந்த செயின் போட்டு விட்டுரு. இந்த ஐபோனு அந்த ஐபோனு இந்த ஜிப்பே வேற உன் பேர் வைக்கணுமா? ஷாபு ஏய் யாரா இவன் ஜோக்கர் இவன் தான் ஏய் நீ யூடியூபர் ஐடியா உன் சேனல் பேர் சொல்லு. ரோகி vlogsா சரி உன் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழ போடுறேன். சூப்பர்ரா நானும் சப்ஸ்கிரைப் நான் ஃபேன் பாய். ஓகே ஷாபு இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்?